அது என்னன்னே தெரியாம தான் நம்ம இன்னைக்கு அந்த மருத்துவன்ற பேர்ல நிறைய மேலும் மேலும் உடலை வந்து தொந்தரவு சிக்கலுக்கு உள்ளாக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கி சிறுவர்கள் சொல்லும்போது ரொம்ப எளிமையாக எல்லாருக்கிட்டையும் சொல்ல வேண்டியது செல்ஃபோன் எடுக்காதீங்க. பெற்றோர் ஆகட்டும், அவங்க படிக்கிற ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ் ஆகட்டும், இல்லை சமூகத்தில் இருக்கிற யாருமே அவங்க கிட்ட முதல்ல சொல்கிற வார்த்தை பெரியவங்களும் ஃபஸ்ட்டு எடுக்கிறது நிறுத்தது கிடையாது. சிறுவர் எதிர்க்கே அதை வந்து விளையாடி நிற்பாங்க. அந்த பகுதியில் வாழ முடியாமல் போனப்போ ஒரு 15 வயது சிறுவனுக்கு அங்கே திரும்பவும் அந்த கிராமத்தை கொண்டு வந்து வாழ்வாதாரத்தை கொடுக்கறதுக்கு உண்டான பொறி இருக்குல்ல, அந்த யோசனை இருக்குல்ல, அந்த நம்பிக்கையும் அந்த முயற்சியும் இதில் வந்து கதையா இருக்கு. இன்றைய இருக்கிற சூழலை மாற்றணும்னா அந்த வார்த்தை மட்டும் போதாது, எடுக்காதீங்கன்னு சொல்கிற வார்த்தை மட்டும் போதாது, அதை தாண்டிய ஒரு வணக்கம், என்னோட பேர் அழகீஸ்வரி. இயல்வாகை அரங்கில் இருந்து சென்னை புத்தக கண்காட்சியில் 2012 அரங்கு அமைச்சிட்ருக்கோம். இங்கே வந்து நம்மாழ்வார் ஐயாவுடைய புத்தகங்கள் தொடங்கி மசனாஃபோ ஃபுக்காக்கோ, இயற்கை விவசாயம், இயற்கை வாழ்வியல், மருத்துவம், நம்மளோட மரபு மருத்துவத்தை சொல்கிற நூல்கள், மருந்தில்லா மருத்துவத்தை சொல்கிற நூல்கள், கல்வியில் ஆல்டர்னேட்டிவாக நம்ம மண்ணுக்கு குழந்தைகளுடைய உளவியல் சார்ந்த கல்வியாக இருக்கிற கல்வி சார்ந்த நூல்கள், அதுக்கப்புறம் நல்ல நல்ல ஆளுமைகள், அறியப்பட வேண்டிய ஆளுமைகள், இது வரைக்கும் அதிகமாக தெரிஞ்சிக்காத அடுத்த தலைமுறையினர் வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஆளுமைகளுடைய வாழ்க்கை வரலாறு கதை புத்தகங்களாக இங்கே வச்சுருக்கோம். உணவு ஆதாரங்களான விதைகளுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல், நம்மளுடைய உணவு சந்தைக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் எல்லாத்தையுமே ஐயாவோட புத்தகங்கள் பேசும். இளைஞர்கள் வந்து நிறைய ஐயாவோட புத்தகங்களை வாங்கிட்டு போகிறது அவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சியாக, ஒரு சரியான செயலை செய்கிறதா ஒரு நிறைவு வந்து இருக்குது. இந்த கருத்துக்கள் எல்லாமே இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள்ட்ட போகணும். இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் விவசாயத்தை கையில் எடுத்திருக்காங்க, விவசாயத்தை கையில் எடுத்து நல்லபடியாக பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளுடைய அந்த மருந்தில்லாத உணவை ஆர்கானிக்காக பண்ணி சாப்பிட்றது, அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது, அது மூலமாக மண்ணையும் நீரையும் காற்றையும் மாசுபடுத்தாத ஒரு வாழ்வியல் முறைக்குள்ளே போகிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவங்க மூலமாக அடுத்த தலைமுறையும் அதை பின்பற்றி வருவாங்க அப்படின்றது ஒரு பெரிய நிறைவு. மசனாஃபோ ஃபுக்காக்கோ வந்து ஜப்பான் வேளாண் அறிஞர். அவர் பார்த்திங்கன்னா இந்த இயற்கை இடுபொருட்கள் கூட பயன்படுத்தாத எதுவுமே இல்லாத வேளாண்மை அப்படின்ற ஒரு முறையில் இயற்கையை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு, அதோடைய பருவத்தை புரிஞ்சுக்கிட்டு, அதோடைய தட்பவெட்பத்தை புரிஞ்சுக்கிட்டு, உழவர்கள் வந்து அதிக வேலைப்பளு இல்லாமல், மற்றவர்கள்லாம் எப்படி மற்ற வேலையில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு ரிலாக்ஸான ஒரு மனநிலையோட வேலை முடிஞ்சதுக்கப்புறம் ஓய்வு நிறைய கிடைக்கிற மாதிரி, அவங்களோட ஓய்வு காலத்தை பாடல் ஆடல்னு சொல்லிட்டு செலவிடுற மாதிரி, விவசாயிகளும் அந்த மாதிரி வந்து நிறைய நேரத்தை கவிதை எழுதுன்னு சொல்லுவார் ஃபுகாக்கோ. வந்து விவசாயிகள் கவிதை எழுதுகிற அந்த மனநிலை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். விவசாயிகள் வந்து கவிதை எழுதுகிற மனநிலை அப்படின்னா அவங்க எந்த மாதிரியான சூழலில் வந்து அவங்க மனநிலை இருக்கணும்ன்ட்டு புரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்கணும், அப்படி விவசாயத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுகாக்கோ சொல்லுவார். அவர் அதை பண்ணின மாடல் வந்து நிறைய இருக்குது. அதை பற்றின அனுபவ உரைகள் வந்து, அனுபவ கட்டுரைகள் வந்து அவருடைய புத்தகங்களில் வந்து நம்ம பார்க்க முடியும். அதே போல் பொருளாதாரம் சம்மந்தமான புத்தகங்களும் இங்கே, கிராமிய பொருளாதாரம் சம்மந்தமான புத்தகங்கள், லாரி பெக்கருடைய வீடு, அதாவது நம்ம மரபு வழியில் கட்டுமான பணிகளை பண்ணிக்கக்கூடிய அந்த வீடு சம்மந்தமான புத்தகம், இங்கே பஸ்லூர் ரஹ்மானுடைய புத்தகம், அதாவது மருந்தில்லா மருத்துவம். நம்ம முதல்ல உடலியலை புரிஞ்சுக்கணும், உடல் இயக்கத்தை புரிஞ்சுக்கிட்டாலே நோயின்றதை பற்றின ஒரு பெரிய விழிப்புணர்வு நம்மளுக்கு கிடைக்கும். அது என்னன்னே தெரியாமல் தான் நம்ம இன்றைக்கி அந்த மருத்துவன்ற பேரில் நிறைய மேலும் மேலும் உடலை வந்து தொந்தரவு சிக்கலுக்கு உள்ளாக்கிட்டே இருக்கோம். அதை பற்றி ஒரு கம்ப்ளீட் பெண்களுக்கு, ஆண்களுக்கு, குழந்தை பிறப்பு, பிரசவம் எல்லாத்துக்குமே, சுகர்னா, ப்ரெஷரு, அது மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு புத்தகங்கள் வந்து இங்கே இருக்குது. அது போக குழந்தைகள் புத்தகங்கள் இங்கே நிறைய இருக்குது. குழந்தைகள் புத்தகங்கள் வந்து
சாவித்ரிபாய் பூலே இந்தியாவோட முதல் பெண்ணாசிரியர். அதுக்கப்புறம் ஜாதவின் மொளாய்க்காடு. ஜாதவ் வந்து 200 ஏக்கரா காட்டை ஒரு தனி மனிதனாக உருவாக்குனார். அவர் 15 வயதில் அதை தொடங்கினார். அது தொடங்குறதுக்கான காரணம் அந்த புள்ளி, அந்த கிராமமே வந்து அங்கே குடியிருக்க முடியாமல் அந்த வெள்ளத்தாலையும் அந்த மணலுடைய சூடு தாங்க முடியாமல் ஒரு புல் பூண்டு கூட முளைக்க முடியாத அந்த பகுதியில் வாழ முடியாமல் போனப்போ ஒரு 15 வயது சிறுவனுக்கு அங்கே திரும்பவும் அந்த கிராமத்தை கொண்டு வந்து வாழ்வாதாரத்தை கொடுக்கறதுக்கு உண்டான பொறி இருக்குல்ல, அந்த யோசனை இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரைக் ஆனது, அந்த நம்பிக்கையும் அந்த முயற்சியும் இதில் வந்து கதையாக இருக்குது. அதை படிச்சுட்டு மரம் வைக்கணும் அப்படின்றது எங்களுக்கு நோக்கம் இல்லை. அந்த பொறியை வந்து குழந்தைங்க பிடிச்சிக்கிட்டா போதும் அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி மனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறை கதையாகவும் வண்ண படங்களாகவும் ரொம்ப எளிமையாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி பதிவு செஞ்சுருக்கோம் புத்தகங்களாக. அது இப்போ வந்து இந்த வருடம் பார்த்திங்கன்னா கிருஷ்ணமால் ஜெகநாதன் அம்மையார் அவங்களுக்கு 100 காலம் இது. இந்த 100வது ஆண்டில் வந்து அவங்க புத்தகத்தை கொடுத்தது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவங்க நிலம் இல்லாதவங்களுக்கெல்லாம் நிலம் வாங்கி கொடுத்தாங்க. வெண்மணியில் கூலி உயர்வாக கேட்டோம் அப்படின்றதுக்காக 40 பேரை எரித்த அந்த தாக்கம், கூலிக்கு போனவங்களை எல்லாத்தையுமே நிலத்துக்கு முதலாளி ஆக்கணும் அப்படின்ற அந்த சிந்தனை, அந்த வேகம், அந்த மன உறுதி, அந்த தியாகம், அந்த போராட்டம், அதை எல்லாமே அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு முழுவதும் அதை கதையாக வந்து கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி இது வந்து தொடர்ந்து வந்து இயல்வாகை வந்து பண்ணிகிட்ருக்கோம். அது போக இங்கே நிறைய புத்தகங்கள், அது சார்ந்த ஆங்கில புத்தகங்கள், நம்ம இயற்கை விவசாயம் தொடர்பாகவும் சரி, குழந்தைகளுக்கான உளவியல் கல்வி, டீச்சர்ஸ்க்கு பேரண்ட்ஸ்க்கான குழந்தைகளை எப்படி அணுகணுன்றதுக்கான கல்வி முறை, இது எல்லாத்தையுமே ஆங்கில புத்தகங்களும் நிறைய இருக்குது. நிறைய விரும்பி வந்து கேட்குறாங்க சென்னையை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி புத்தகங்கள் இது எல்லாமே இனி வரும் காலங்களில் மொழிபெயர்த்து கொடுக்குறதா இருக்கும். அதே போல் இங்கே மண்புழுன்னு சொல்லி ஒரு புக் இருக்குது. மண்புழு வந்து எப்படின்னா சப்ஜெக்டை வந்து கதையாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேராசிரியர் சுல்தான் அகமது இஸ்மாயில் அவருடைய இத்தனை ஆண்டு கால உழைப்பு, ஆராய்ச்சி எல்லாத்தையுமே ஒரு ஜூஸ் மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்துருக்காரு. இந்த மண்புழு அப்படின்ற புத்தகத்தில் மண்புழுவை பற்றி மட்டும் இல்லாமல் அந்த மண்ணோட தன்மை, மண்ணை எப்படி வளமாக்குறது, நம்ம எப்படி சின்ன சின்னதாக நம்ம ஒரு தோட்டத்தையும் காய்கறியும் உருவாக்கிக்க முடியும் அப்படின்ற நாலேஜ் வந்து ஒரு கதை வடிவில் இருக்கும். இந்த மாதிரி சப்ஜெக்டையும் நல்ல தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறையும் கதை வடிவில் குழந்தைங்களுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது இயல்வாகையுடைய நோக்கம். இந்த புத்தகங்கள் மட்டும் இல்லாமல் இங்கே நாட்டு காய்கறி விதைகளும் நம்ம புத்தகங்களோட சேர்த்து கொடுக்குறோம். இந்த புத்தகங்கள் வாயிலாக இந்த தற்சார்பு வாழ்வியலை, நம்மளுடைய உணவு ஆதாரங்களை மீட்டு நம்ம தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சியும் வந்து செவி வழியாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம போராட்டங்களில் விழிப்புணர்வுன்ற பேரில் பேசுகிறோம். ஆனால் அந்த விதைகளை வந்து நம்ம கைமாற்றி கொடுக்கும் பொழுது நேரடியாக அந்த சொல் எல்லாமே செயலாக மாறும். அவங்கவுங்க இடத்துல போயிட்டு நான் ஒவ்வொருத்தர்கிட்டையும் நாட்டு விதைகளை பற்றின ஒரு விழிப்புணர்வை சொல்லி அவங்க குழந்தைங்களோட சேர்ந்து அதை உருவாக்கி ஒரு தோட்டத்தை உருவாக்குறதாகட்டும், அதைய உட்கொள்கிறதாகட்டும், அதை வளர்த்தி அந்த டேஸ்ட் பண்ணுறது, அதை ஃபீல் பண்ணுறது, அந்த ஒரிஜினல் டேஸ்ட்டை ஃபீல் பண்ணுறது, அந்த விதைகளை வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது, வீட்டுக்கு விதை வங்கிகளை உருவாக்குறது, இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் விதைகளையும் சேர்த்தே வந்து புத்தகங்களோட கொடுத்துட்ருக்கோம். தொடர்ச்சியாக 2012 இந்த வேலைகள் எல்லாத்தையுமே முன்னெடுத்து பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வர்ற குழந்தைகளுமே விரும்பி வந்து இங்கே வாங்கிட்டு போவாங்க. பெரியவங்களும் குழந்தைங்களும் இளைஞர்களும் எல்லாருமே இங்கே விரும்பி வந்து வாங்கிட்டு போவாங்க. எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சுற்றுச்சூழல் தொடர்பாக பேசாத வீடுகளே இல்லை. கிளைமேட் சேஞ்சை பற்றி பேசுகிறோம், பூமி சூடாச்சுன்னு பேசுகிறோம், என்ன மழை அதிகமாக பெய்யுது, என்ன வெயில் அதிகமாக காயுது, எங்கேயோ ஒரு இடத்துல அணு உலை எதிர்த்து போராடிங்கிறாங்க, எங்கேயோ ஒரு விமான நிலையத்துக்கு வரதை வந்து எதிர்த்து போராடிங்கிறாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட சுற்றுச்சூழலை ஒட்டியே தான் இருக்கும். ஆக இன்று பேசாத அரசியல் கூட சில பேர் பேசுவாங்க, சில பேர் பேச மாட்டாங்க, சினிமா சில பேர் பேசுவாங்க, பேச மாட்டாங்க. ஆனால் இப்படி நான் சொல்லப்பட்ட அத்தனை கருத்துக்களும் எங்கேயோ ஒருத்தர் யாரோ பேசினே இருக்காங்க. அப்போ இந்த தொடர்பான மேலான ஒரு தகவல், நீங்கள் மழைக்காலம் வந்தீங்கன்னா டிவியில் தொடர்ந்து ஒரு வார்த்தை அதிகம் கேட்பீங்க, 7ஆம் எண் கூண்டு ஏற்றப்பட்டது, 4ஆம் எண் கூண்டு ஏற்றப்பட்டது. அது என்னன்னே யாருக்கும் தெரியாது. அந்த மழை அதிகம் பெய்ய வருது, அது முன்னெச்சரிக்கையாக வந்து அந்த கடலோரம் இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும்தான் அந்த எண்ணோட தன்மை தெரியும். ஆனால் பரவலாக அந்த செய்தி கேட்குற யாருக்குமே அது எதுக்குன்னே தெரியாது. அப்போ இது மேற்கொண்டு தெரியும்னு அவங்களுக்கு அந்த தொடர்பான புத்தகங்களுக்கு தேவைப்படும். அப்படி இங்கே காக்கைக்கூட ஆராய்கள் சுற்றுச்சூழல் தொடர்பான அனைத்து புத்தகங்களும் காட்சிப்படுத்தியிருக்கோம். ஒன்று, சிறுவர்களை இயற்கை பக்கம் திரும்புவதற்கும் இந்த அரங்கு பயன்படுது. இன்றைக்கி சிறுவர்கள் சொல்லும்போது ரொம்ப எளிமையாக எல்லாருக்கிட்டையும் சொல்ல வேண்டியது, செல்ஃபோன் எடுக்காதீங்க. பெற்றோர் ஆகட்டும், அவங்க படிக்கிற ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ் ஆகட்டும், இல்லை சமூகத்தில் இருக்கிற யாருமே அவங்ககிட்ட முதல்ல சொல்கிற வார்த்தை செல்ஃபோனை எடுக்காதீங்க. ஆனால் எந்த சிறுவராது எந்த வீட்லேயே யாரும் கேட்குறாங்களோ, யாரும் கேட்க மாட்டாங்க. முதல்ல பெரியவங்களே ஃபஸ்ட்டு எடுக்கிறது நிறுத்தது கிடையாது. சிறுவர் எதிர்க்கே அதை வந்து விளையாடி நிற்பாங்க. ஆக ஒரு விஷுவல்
மீடியா வந்து சிறுவரை ரொம்ப இழுக்கிற அளவுக்கு இன்றைய இருக்கிற சூழலை மாற்றணும்னா அந்த வார்த்தை மட்டும் போதாது, எடுக்காதீங்கன்னு சொல்கிற வார்த்தை மட்டும் போதாது, அதை தாண்டிய ஒரு பொழுதுபோக்கை அவங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். எப்படி செல்ஃபோன் அவங்கள இழுக்குதோ அந்த மாதிரி வேற ஒரு பொழுதுபோக்கை அவங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். அப்படி ஒரு பொழுதுபோக்கு தான் பறவை நோக்குதல். பறவைகளை நீங்கள் குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தினா கண்டிப்பாக அவங்க நாளடைவில் செல்ஃபோன் எடுப்பதை குறைந்துவிடும். அதை அனுபவத்தில் நிறைய பார்த்துருக்கும். அது தொடர்பான புத்தகங்களும் பறவை நோக்குதல் கற்றுக் கொடுக்குதாகவும் இந்த காக்கை கூடாரங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். யாருக்கு விருப்பம் இருக்குங்களோ தன்னுடைய பிள்ளைகள் வந்து இயற்கையோடு ஒன்றிய நேரத்துக்கு பறவைகளை பார்ப்பதற்கும் இந்த அரங்கில் வந்து நாங்கள் அதுக்கு அவங்களுடைய நம்பரை கொடுத்துட்டு போனால் நாங்கள் வெளியே ப்ராக்டிக்கலாக செய்யும் போது அவங்களுக்கு தகவல் சொல்லுவோம். இப்படி சுற்றுச்சூழல் தொடர்பாகவும் பெரியவங்கள் தொடர்பாகவும் நாம் பேசக்கூடிய காலநிலை மாற்றம் தொடர்பாகவும் முழுமையாக ஒரு புத்தக அரங்கு மட்டும் இல்லாமல் அது தொடர்பான உயிரினங்களும் தத்ரூபமாக காட்சிப்படுத்தக்கூடியது தான் காக்கைக்கூடு. நன்றி. இங்கே முக்கியமாக ஒவ்வொரு வருஷமுமே இயல்வாகை அரங்குக்குன்னு சொல்லி இந்த வடிவமைப்பு கொஞ்சம் மெனக்கெட்டு சிரத்தை எடுத்து பண்ணுவோம். ஒவ்வொரு கான்செப்டில் இங்கே உள்ளே வரும் பொழுதே வந்து அதை ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறத வேறு ஒன்றும் இல்லை. இது அட்ராக்ட் பண்ணுறது, இங்கே வந்து புக்கு வாங்குறதுக்காக பண்ணுறது அப்படிங்கிறது கிடையாது. உள்ளே வரும் பொழுதே நம்ம சொல்கிற விஷயத்த கொஞ்சமாவது இங்கே வந்து உள்ளே நின்று ஃபீல் பண்ணுவோம். அந்த வகையில் இப்போது இது பார்த்திங்கன்னா இதெல்லாமே ஓவியங்கள், கோண்ட் ஆர்ட்டுடைய ஓவியங்கள். இது பார்த்திங்கன்னா தட்டாம்பூச்சி வைக்கோல்லையும் வெறும் குச்சியிலையும் மட்டுமே பண்ணது. தூக்கி எறிகிற பொருட்களை கொண்டே இவ்வளோ கலை வடிவங்கள் செய்யலாம் அப்படிங்கிறது. இது மந்தார இலை, நுரைப்பீர்க்கன்லேருந்து ஒரு இலை வந்து பயன்படுத்தி இப்படி பண்ணியிருக்கோம். ஈச்சை இலை. இது பார்த்திங்கன்னா இந்த அவதாருடைய இன்ஸ்பிரேஷன், இந்த அவதாரில் வர்ற பறவை, அது போல் அந்த வடிவமைப்பு குச்சிகள் இருந்தால் அது போல் ஈஸியாக பண்ணிட முடியும். இது வந்து மயில். இது வந்து உடஞ்ச ஒரு தூக்கி எறிகிற வேஸ்டான ஒரு மரக்கட்டை தான். ஆமாம், அந்த மரக்கட்டையில் இந்த மாதிரி. இதுவும் பார்த்திங்கன்னா மேலே இது பாருங்க, கீழே விழுந்து வேஸ்ட்டாக இருக்கிற ஒரு கட்டை, அதில் ஒரு பின்னல். இது எல்லாமே பண்ணினது கலைவாணின்னு சொல்லிட்டு, காரிகை சாரல்னு சொல்லி ஒரு தோழி. அவங்க இந்த மாதிரி இயற்கையிலேருந்து கிடைக்கிற நேச்சுரலான ஒரு டெக்கரேஷன் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஆர்வமாக பண்ணக்கூடியவங்க. நன்றி.